வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்கம் மூலம் தென்னையில் ஊடுபயிராக கோகோ சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் வேல்முருகன். இவர் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா ஐயப்ப நாயக்கன்பட்டி கிராம விவசாயி ஆவார். தென்னை சாகுபடியினை மேற்கொண்டு வரும் இவர் மதுரை மாவட்ட தோட்டக்கலை துறையின் மூலமாக பட்டறிவு பயணம் மேற்கொண்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அங்கு தென்னையில் ஊடுபயிராக கோகோ பயிரிடப்பட்டதினை அறிந்து கொண்டு தனது நிலத்திலும் தென்னையில் ஊடுபயிராக கோகோ சாகுபடியினை தனியார் நிறுவனத்திடம் ஒப்பந்த முறையில் மேற்கொண்டு கோகோ சாகுபடியில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது கிராமத்தில் தென்னந்தோப்புக்கு அதிகமாக லாபம் கிடைக்கிறது கொக்கோ இதுன்னு சொல்லி என்னைய கூப்பிட்டுருந்தாங்க. வெளியில் டூருக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. போய் வெளியில் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு நல்ல வருமானம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சு நானும் வாடிப்பட்டி தோட்டக்கலைத்துறைக்கு போயிருந்தேன். அங்கே போய் இந்த திட்டத்துக்கு என்னென்ன வேணும்னு கேட்டதுக்கு நான் 2010 நான் அந்த கொக்கோ பயிருக்கு அந்த ஆர்டருக்கு வாங்கினேன். 2010 வாங்கும்போது எனக்கு இதுக்குள்ள சிட்டா அடங்கல் ரேஷன் கார்டு பேங்க் புக்கு பாஸ்போர்ட்டு போட்டோ இதுக்கெல்லாம் கொடுத்து கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு போய் கொடுத்தேன். 2.30 ஏர்ஸுக்கு எனக்கு போட்டு கொடுத்தாங்க. அந்த கொக்கோ பயிருக்கு மொத்தம் 6 ஏக்கர் நான் நட்டிருக்கேன். 1200 கண்டு எனக்கு கேன்பெரி கம்பெனிக்காரவங்க அவங்க சப்சிடியில் இவங்க தோட்டக்கலைத்துறை மூலிமா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. 1150 கண்டு நான் வாங்கினேன். கண்டு வாங்கி நட்டு 2760 ரூபா முழு மானியமாக தோட்டக்கலைத்துறையிலே கொடுத்துட்டாங்க. அத்துடன் 2 ஆண்டு முடிஞ்சு இப்போ 3ஆவது ஆண்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். 2 வருடம் முடிஞ்ச உடனே ஒரு செடிக்கு 2 கிலோ காய்க்கும்னு சொன்னாங்க. 10 அடிக்கு ஒரு கண்டு தென்னங்கன்று நட்டுருக்கேன். நட்டு 4 கண்டுக்கு மையமாக ஒரு கண்டு 2 கண்டுக்கு மையமாக ஒரு கண்டு 12 அடிக்கு ஒரு கேப் விட்டு போட்டு நட்டுருக்கேன். கண்டு கோக்கோ நல்லா வருது. தனியார் கம்பெனிலேருந்து வந்து அவங்களே இங்கே வந்து வாரத்துக்கு 40 கிலோ எனக்கு வருது. 40 கிலோ வந்து குறைஞ்ச வகை 170 ரூபாயிலேருந்து 205 வரைக்கும் கூட குறைச்சி கம்பெனி ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. கம்பெனிக்காரவங்க எங்களோட எக்ரிமெண்ட் போட்டு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விதையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். விதை நல்லா வருமானம் வருது. வாரத்துக்கு 40 கிலோ இப்போ செடி இளஞ்செடியாக இருக்குது. வாரத்துக்கு 40 கிலோ வருது. 7000 ரூபா 8000 ரூபா வாரம் 15 நாளைக்கு ஒருக்கா எனக்கு வருமானம் வருது. தென்னை மரத்தை காட்டிலையும் இதில் அதிகமாக லாபம் வருது. தேங்காய் காய்ச்சி மட்டத்துக்கு இதுவும் வருது. நல்லா ஊடு பயிர். இந்த கொக்கோ நடுறதுனால இந்த இலைகள் நிறைய உதிர்ந்து புல்லுகளை களைகளை கட்டுப்படுத்துது. அந்த களைகளை கட்டுப்படுத்தி அந்த உரம் அந்த இலைகள் விழுந்ததுனால நம்மளுக்கு மக்கு உரமாக ஆகுது. எனக்கு தண்ணி கூடுதலாக இருக்கிறதுனால இப்போதைக்கு ஏகமாகவே தண்ணி பாயுது. தண்ணி இப்போ கொஞ்சம் வறட்சி ஆகிறதுனால இதே தோட்டக்கலைத்துறை மூலியமாக போய் சொட்டு நீர் போடுறதுக்கு மானியத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு சொட்டு நீரை போட்டு விவசாயத்தை அதிகப்படுத்தலாம்னு பார்க்குறேன். இது நீண்ட நாள் பயிர். 40 வருடம் 50 வருட பயிர். இந்த இந்த விதை பீன்ஸை எடுத்து கம்பெனிக்கு கொடுத்து வியாபாரம் பண்ணுறான். இது நல்லா வருமானம். என்னை மாதிரி விவசாயிகள் இன்னும் நிறையா போட்டு நல்லா வளரும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற எஸ் வேல்முருகன் அவர்களை 099 44 56
8856 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். முக்கணிகளில் ஒன்றான வாழை அதிக மருத்துவ குணம் கொண்டது. வாழையில் பல ரகங்கள் உண்டு. குமரி மாவட்டத்தில் வாழை அதிக அளவில் பயிர் செய்யப்படுகின்றன. மேலும் இங்கு 20 வகையான வாழை இனங்கள் பயிரிடப்படுகின்றன. வாழையால் குமரி மாவட்டம் உலகை தன் பக்கம் ஈர்த்துள்ளது. உலகில் எங்கும் காணப்படாத மட்டி என்ற சிறப்பான வாழை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டுமே பயிர் செய்யப்படுகின்றன. மேலும் குமரி மாவட்டத்தில் அரிய வகை வாழை ரகங்கள் குறித்து பல தகவல்களை விளக்குகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் என் குமார் அவர்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்க வாழை ஒரு முக்கியமான பழப்பயிராகும். கிட்டத்தட்ட 1,00,000 ஹெக்டேர் மேலே நம்ம பயிர் செய்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயும் வந்து வாழை பயிர் சாகுபடி செய்யப்பட்டாலும் குமரி மாவட்டத்திற்குன்னு சில சிறப்பு உண்டு. ஏன்னா வாழையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 ரகங்கள், அதில் வந்து கிட்டத்தட்ட 15 ரகங்கள் இந்த குமரி மாவட்டத்தில் வந்து அதிகமாக பயிர் செய்கிறாங்க. அந்த மாதிரி செய்கிற ரகத்தில் பார்த்தீங்கன்னா மட்டின்னு சொல்ல ரகங்க. இந்த இப்போ நான் நிற்கிற ஃபீல்டு கூட மட்டி இந்த வாழை ரகம் தாங்க. இந்த மட்டி என்று சொல்கிற ரகம் வந்து உலகத்திலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தாங்க பயிர் செய்கிறாங்க. வேறு எந்த ஊர்லேயுமே கிடையாது. அது ஒரு முக்கியமானது ஒன்றாகும். இந்த பழத்தை எடுத்து நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா இதிலேருந்து வர அந்த ஸ்மெல்லானது பார்த்திங்கன்னா அது வந்து அந்த நம்ம இருக்கிற அறை ஃபுல்லாகவே அதனுடைய பழம் வந்து அதனுடைய ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ தூரத்துக்கான ஒரு முக்கியமான பழமாகும். இங்கே வந்து இந்த மாவட்டத்தில் வந்து இந்த பழத்தை வந்து எப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு வந்து உணவாக கூட வந்து 6 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு முக்கியமான வெரைட்டி இந்த வந்து மட்டின்னு சொல்கிறதுங்க. இதை வந்து இந்த மாவட்டத்தில் வந்து மலை அடிவாரம், ரப்பர் தோட்டங்கள் மற்றும் பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கு கீழே இதிலலாம் போட்டு பயிர் செய்கிறாங்க. இதை வந்து இந்த ரகத்தை வந்து சில பக்கத்தில் உள்ள திருநெல்வேலி மற்ற மாவட்டங்களில் உள்ள பயிர் செய்தாலும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அந்த மட்டி போன்ற சிறப்பு குணம் வந்து அதில் வரதில்லைங்க. அதனால தான் இந்த குமரி மாவட்டத்திற்குன்னே இந்த ரகம் வந்து ரொம்ப முக்கியமான ரகமாகும். அடுத்தால பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்துங்க ரசக்கதலி அப்படின்னு சொல்கிற ரகம் வந்து அதிகமாக பயிர் செய்கிறாங்க. ரசக்கதலி எப்படின்னா மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா நெய்ப்பூன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இலக்கிய வாழைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா கேரளா கதலின்னு சொல்லுவாங்க. இந்த வாழையும் வந்து அதிகமாக பயிர் செய்கிறாங்க. இதில் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்த வேறு நூற்புழுகள் இந்த ரகத்தை அதிகமாக தாக்கும். எங்கள் பல்கலைக்கழகத்தில் இப்போ வந்து அதே மாதிரி ஒரு ரகத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு ஹைப்ரிடை உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். H212 என்ற ஒரு ரகம். இந்த ரகத்தை பார்த்தீங்கன்னா இந்த நெய்ப்பூவன் இல்லை இந்த நான் சொன்ன ரசக்கதலி போன்றவை அப்படியே தான் இருந்துகிட்ருக்கும். ஆனால் வந்து என்னென்னா அது வந்து நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது, நூற்புழுக்கள் தாக்காது. இந்த ரகத்தை வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தால 3வது பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் அதிகமாக பயிர் செய்கிற ஒரு ரகம் என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க செவ்வாழை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் இப்போ வந்து கோயம்புத்தூர், திருச்சி இங்கெல்லாம் கூட பயிர் செய்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாவட்டத்தில் உள்ள ஈரப்பதம் அதிகமாக இருக்கனால, அதிக மழை கிடைக்கனால இந்த குமரி மாவட்டத்தில் உள்ள செவ்வாழையுடைய டேஸ்ட்டு வந்து வேறு எங்கேயும் வரதில்லைங்க. அந்த தாருடைய சைஸு, அந்த காய்களுடைய வளர்ச்சி திறன் எல்லாம் பார்த்தாலும் இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கும். இந்த ரகமும் வந்து அதிகமாக இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் எடுத்து இது பண்ணுறாங்க. அடுத்த பார்த்திங்கன்னா 4வது ஒரு சிறந்த ரகம் என்னென்னு பார்த்தோன்னா நேந்திரன் என்ற ரகம். இந்த ஊரில் வந்து அதை வந்து ஏத்தங்காய் என்று சொல்வார்கள். இது கேரளாவில் அதிகமாக பயிர் செய்ய கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் அதிகமாக பயிர் செய்கிறாங்க. இருந்தாலும் குமரி மாவட்டத்தில் அதுவும் இந்த பேச்சிப்பாறை, குலசேகரம் போன்ற இடத்துல பயிர் செய்கிற நேந்திரங்காயினுடைய டேஸ்ட்டு, அந்த தாறு, இதனுடைய குவாலிட்டி வந்துங்க வேறு எங்கேயுமே மேட்ச் ஆகி வரதில்லை. அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்கும்.
இதே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து சுழற்சி முறை இல்லைங்க. அதாவது நெல் பயிர் அதிகமாக இருக்கிறது. நெல் பயிர் வந்து எங்கெல்லாம் இப்போ போடுறாங்களோ அங்கெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்து இந்த நேந்திரன் ரகத்தை வந்து 2 வருஷத்துக்கு போடுறாங்க. அதனால் என்னென்னா வந்து நெல் பயிரும் வாழையும் வந்து மாறி மாறி போடுறதுனால நல்ல தரமாக வந்துட்டு இருக்குது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சிங்கன்னு ஒரு வெரைட்டியை வந்து அதிகமாக மக்கள் போடுறாங்க. இது வந்து வேறு எந்த மாவட்டத்திலும் அதிகமாக பார்க்க முடியாது. ரொம்ப நல்ல டேஸ்டான ஒரு வெரைட்டி ஆகும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வில்ட்டுன்னு சொல்லுவாங்க. வாடல் நோய் வர்றதுக்கு உள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை மட்டும் விவசாயிகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆனால் அதுக்கு பல்கலைக்கழகத்துலேருந்து நாங்கள் வந்து எப்படிலாம் தடுக்கலாம்ன்ற ஒன்று எதுவும் அந்த பயிர் வந்தால் எப்படி நம்ம அந்த நோய் வந்தனா எப்படி மேனேஜ் பண்ணுறது என்ற ஒரு எல்லாருமே சிறப்பாக பண்ணி கொண்டு இருக்கனால அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இதாக தெரியாது. இதுபோக பார்த்தீங்கன்னா பேச்சுப்பாறை, குலசேகரம் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்குது. இந்த மலைகள் பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா மலைப்பிரதேசத்தில் உள்ள வாழும் பழங்குடி மக்கள் இவங்க வந்து நிறைய வாழையை வந்து பாதுகாத்துட்டு வராங்க. அதை வந்து காணிக்கான்னு சொல்லிட்டு ஒரு மலைஜாதி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே இந்த வாழையை வளர்க்குறாங்க. இந்த வாழை ரகங்கள்லாம் அழிஞ்சு போடாது என்பதற்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த வாழையெல்லாம் வந்து இந்த பழங்குடி மக்கள்கிட்ட வாங்கி எங்கள் பண்ணையிலையும் போட்டு பாதுகாத்துட்ருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா திருச்சியில் அமைந்துள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் அவங்கள்ட்டையும் கொடுத்து அவங்களும் பாதுகாத்துட்டு வராங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா தேன்கதலின்னு சொல்லிட்டு ஒன்று ரகம் ஒன்று உண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயப்பன் கோயில் சமயத்தில் மட்டும் அவங்க போட்டு அந்த ரகத்தை வந்து அந்த கோயிலுக்கு கொண்டு போவாங்க. அவ்வளோத்துக்கு ரொம்ப சிறந்த ரகம். இது மாதிரி நமரைன்னு ஒரு ரகம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து அழிகிற தருவாயில் உள்ள ரகங்கள். இதையும் வந்து அவங்க வந்து காப்பாற்றிட்டு வராங்க. இந்த மாதிரி ரகங்கள் இது மாதிரி அந்த பழங்குடி மக்களும் நிறைய ரகங்கள் இருக்குது. அதையும் வந்து நம்ம எடுத்து பல்கலைக்கழகங்களும் இல்லைனா வந்து ஐசிஆர் போன்ற ஆராய்ச்சி நிலையங்களும் எடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி ரகங்கள் வந்து இனி வர ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் கிடைக்கிற வழியாகும். மேலும் விவரம் பெற முனைவர் என் குமார் அவர்களை 09313121916 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.